சொல்லுங்க. சரி. ஸ்விஸ் விஷன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்க்கவிருப்பது இன்றைய முக்கிய செய்திகள். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் மதுபானப் போத்தலை லஞ்சமாக பெற்றதாக குற்றச்சாட்டில் போலீஸ் உத்தியோகஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடமிருந்து லஞ்சமாக மதுபானப் போத்தலை பெற்றதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிகழ்வின் தகவல்படி உரிய இலக்கத் தகடுகள் மற்றும் வருமான வரி அனுமதிப் பத்திரம் இல்லாமல் புதிய மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபரை குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் நிறுத்தியுள்ளார். பின்னர் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் விடுவிப்பதற்காக ஆரம்பத்தில் ரூபாய் 10,000 பணம் கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அந்த நபரிடம் போதிய பணம் இல்லை என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பணத்திற்கு பதிலாக மதுபானப் போத்தல் வழங்குமாறு அவர் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தர்மபுரம் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் மதுபானப் போத்தல் பெற்றுக்கொண்ட போது மறைந்திருந்த சிஐஏ பிஓசி அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர் மேலதிக விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.